Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் ஒர்க் ஷாப். நான் சிவா. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ட்ரோன் எப்படி செய்யறது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஆனா ஒரு ட்ரோன் செய்யறதுன்றது அவ்வளவு சிம்பிளான வேலை கிடையாது. அதனால 10 நிமிஷம் வீடியோல அதை அப்லோட் பண்ண முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோவை பார்ட்டா பிரிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்ட்ல இந்த ட்ரோனுக்கு தேவைப்படுற டிரான்ஸ்மிட்டர் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். டிரான்ஸ்மிட்டர் வேற எதுவும் இல்லை, ரிமோட் கண்ட்ரோல் தான். அந்த ரிமோட் எப்படி செய்யறது அப்படின்றத பார்த்துட்டு அடுத்த வீடியோல ஒரு ட்ரோன் ரிசீவரும் எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பத்தி அடிஷனல் டீடைல்ஸ் தேவைப்படுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிளாக் இருக்கு. அந்த பிளாக் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல நிறைய டீடைல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடியோ கோடும் அந்த பிளாக்ல தான் இருக்கு. நீங்க அங்கிருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்கு போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கும். அதுல நம்பர் 1 ஆப்ஷன் ஆல் அப்படி கிளிக் பண்ணீங்கன்னா நாங்க எப்ப வீடியோ அப்லோட் பண்றோமோ உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். இதுவே நம்ம சேனலை நீங்க சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணலாம். இன்னும் இல்லைனா இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னாலே போதும். இந்த 3 பண்ணீங்கன்னா யூடியூப் அல்காரிதம் நம்ம சேனலை ரெகக்னைஸ் பண்ணி நிறைய பேர்கிட்ட காமிப்பாங்க. அதனால நம்ம சேனலும் க்ரோ ஆகும். நம்ம சேனல் க்ரோ வந்து உங்க தான் இருக்கு. அதனால பார்த்து பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து NRF24 மாடியூல். ரெண்டாவதா ஒரு ஜாய்ஸ்டிக் மாடியூல். இந்த ஜாய்ஸ்டிக் மாடியூல் ஒரு இன்புட் சிக்னல் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஜாய்ஸ்டிக் மாடியூல்கிட்டையும் 2 பொட்டன்ஷியோமீட்டரும் ஒரு பட்டனும் இருக்கும். ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் ஒய் ஆக்சிஸ்லையும் இன்னொரு பொட்டன்ஷியோமீட்டர் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் இருக்கும். அடுத்தது ஒரு பட்டன். இந்த பட்டன் வந்து இதுக்காக ஒரு டிஜிட்டல் சிக்னல் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இந்த மாடியூலில் பார்த்தீங்கன்னா 5 பின்ஸ் இருக்குது. கிரவுண்டும் 5 வோல்ட்டும் பவர் சப்ளைக்காக. அடுத்து VRX VRY அப்படின்றது இந்த பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூஸ் இது பண்ணுறதுக்காக. எக்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க பொட்டன்ஷியோமீட்டரும் ஒய் வந்து ஒய் ஆக்சிஸில் இருக்க பொட்டன்ஷியோமீட்டர். SW அப்படின்னா ஸ்விட்ச் வந்து டிஜிட்டல் சிக்னலை இன்புட்டாக கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நமக்கு தேவையானது OLED டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே பற்றி போன வீடியோவில் பார்த்துருப்போம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணா விட்டுடலாம். அடுத்து 3.7 வோல்ட் பேட்டரி. இதுக்கு நீங்கள் 3.7 வோல்ட் பேட்டரி தான் கொடுக்கணும். NRF மாடல் 3.7 தான் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த NRF மாடியூல் பர்ன் ஆகிடும். அதுக்கு தான். அடுத்து ஒரு ஆடினோ மாடியூல். நமக்கு இந்த மாதிரி ஆடினோ ஃபுல்லாக தேவையில்லை. இதுக்குள்ளே இருக்க சிப் மட்டும் தனியாக கிடைச்சா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் கோட் அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடினோ ஃபுல்லாக தேவை. இந்த சிப் மட்டும் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ATmega 328P IC. இது ஒன்று 100 ருபீஸ்க்கு நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். அடுத்து ஒரு PCB போர்டும் கொஞ்சம் ஹெட்ரு பென்ஸும் எடுத்துக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸையும் சால்டர் பண்ண போகிறோம். கடைசியாக கொஞ்சம் ஸ்க்ரூஸ். கடைசியாக 4 ஸ்க்ரூஸ். எல்லாத்தையும் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போது நம்ம ப்ராஜெக்ட் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுதான் சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் வச்சு நம்ம ஒரு PCB டிசைன் பண்ணி ரெடி பண்ணிடுவோம். நான் இதை டிசைன் பண்ணிட்டேன். இதை IC பேஸ் அந்த ஹெட்ரு பென்ஸ் எல்லாத்தையும் வச்சு பர்ஃபெக்டாக முடிச்சிட்டேன். இப்போது எல்லா காம்பனண்ட்டையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே இன்சர்ட் பண்ணாலே போதும். அதே மாதிரி இன்னொரு சைடு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இது இன்சர்ட் பண்ண உடனே நம்மளோட ஜாய்ஸ்டிக் மாடியூலோட வேலை முடிஞ்சிருச்சு. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சோல்டர்லாம் அப்படியே இருக்குது. ஏதாவது இரும்பில் எதாப்பட்டாலோ இல்லை வாட்டர் எதாப்பட்டாலோ ஷார்ட் சர்க்யூட் ஆகிடும். அதுக்காக அடியில் ஒரு கார்ட்போர்டு வச்சு நம்ம இடத்தையும் ஒட்டிப்போம். இது அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம இடத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஃபோம் போர்டு நடுவில் கொடுத்துருக்கேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்குது. அதை ஃபில் பண்ணுறதுக்காக தான். நீங்கள் ஒரு கார்ட்போர்டே வேணால் கூட கொடுத்துக்கலாம். அடுத்து இப்போது ஆடினோ கோடை அப்லோட் பண்ண வேண்டிய நேரம். அதுக்கு தான் ஆடினோட USB கேபிளை கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணி ஆடினோ கூடயும் கனெக்ட் பண்ணிட்டேன். க்ரீன் லைட் எரியுது. இப்போது நம்ம கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிக்கலாம். இந்த கம்ப்யூட்டர் எப்படி செய்கிறது அப்படின்றத நான் போன வீடியோவில் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எப்படி செய்கிறதுன்றதை அங்கேயே பார்த்துக்கோங்க. ஆடினோ IDE ஓப்பன் பண்ணோடனே நம்ம கொஞ்சம் கோடிங் பண்ண வேண்டியது இருக்குது. நான் கோடிங்கை முடிச்சுட்டு உங்களுக்கு அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அந்த கோட் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம். 2 hours later. இப்போ கோடிங் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இந்த ஆடினோ கோட் ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் லைப்ரரிலாம் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கு தான் டூல்ஸ்குள்ளே போய்ட்டு மேனேஜ் லைப்ரரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அதில் போய் சர்ச்சில் போய்ட்டு RF24 டைப் பண்ணுங்கள். அதில் RF24 by TMHR அப்படின்னு ஒன்று இருக்கும். இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.
நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போது ரெண்டாவது லைப்ரரி அடாஃப்ரூட் ஜிஎஃப்எக்ஸ் லைப்ரரி. இது வந்து ஓஎல்இடி டிஸ்பிளேக்காக யூஸ் பண்ணுறது. இந்த லைப்ரரி இன்ஸ்டால் பண்ண உடனே அடுத்தது அடாஃப்ரூட் எஸ்எஸ்டி 1306 லைப்ரரி அப்படின்ற லைப்ரரி இன்ஸ்டால் பண்ணணும். டைப் பண்ணிக்கோங்க. இதையும் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம கோடை அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டோம்னு அர்த்தம். நான் இந்த லைப்ரரிலாம் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கோடுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லைப்ரரிலாம் கால் பண்ணிக்கலாம். இப்படி கால் பண்ணால் தான் இந்த லைப்ரரிலாம் ஒர்க் ஆகும். ரேடியோ 7,8 அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த பின்னில் நான் டிரான்ஸ்மிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான். அடுத்து அட்ரஸ். இந்த அட்ரஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அட்ரஸ்க்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு மட்டும் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ரிசீவருக்கும் இதே சேம் அட்ரஸ் கொடுக்கணும். அப்படி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே பேர் ஆகாது, உங்களுக்கு டேட்டாவும் டிரான்ஸ்மிட் ஆகாது. அடுத்த லைனில் இதெல்லாம் வேரியபிள்ஸ். இந்த வேரியபிள்ஸ் தான் அந்த பொட்டன்ஷியோமீட்டரோட வேல்யூ, பட்டனோட வேல்யூலாம் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு செட்டப்பில் எந்தெந்த பின்லாம் இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் பொட்டன்ஷியோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். இன்புட் புல் அப் அப்படின்னு கொடுத்துருந்தோம்னா அது புஷ் பட்டன் அப்படின்னு அர்த்தம். 9, 12 தான் புஷ் பட்டன். இப்போ நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. அடுத்தது அட்ரஸ். இப்போ ஓப்பன் பைப்னா எந்த அட்ரஸ்க்கு நம்ம இந்த டேட்டாவெலாம் சென்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்ம எங்கள் அட்ரஸ் இங்கே ஏற்கனவே ஸ்டோர் பண்ணியிருக்கோம். 0001 இந்த அட்ரஸில் நான் சென்ட் பண்ண போகிறோம். அடுத்தது செட் பிஏ லெவல் அப்படின்னு இருக்குது. அது என்னென்னா பவர் லெவல். இது நான் மினிமம் கொடுத்துருக்கேன். அந்த மின் எடுத்துகிட்டு நீங்கள் மேக்ஸ் கொடுத்தீங்கன்னா ரேஞ்ச் இன்க்ரீஸ் ஆகும், ஆனால் பேட்டரி லைஃப் கம்மியாயிடும். ஸ்டாப் லிஸ்னிங் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த டேட்டாவும் ரிசீவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் மாடியூல். நீங்கள் அட் அ டைமில் டிரான்ஸ்மிட்டும் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ண தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஸ்டாப் லிசனிங் கொடுத்துருக்கோம். அடுத்து இப்போது நம்ம என்ஆர்எஃப் மாடியூல் ஒழுங்காக கனெக்ட் ஆகலை அப்படின்னா என்ஆர்எஃப் மாடியூல் நாட் டிடெக்டட் அப்படின்னு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகணும். அதுக்காக தான் இது வந்து நம்ம சேனலோட நேம். இப்போது X1 அன்லாக் ரீட் A1னா A1ன்ற பின்னில் நம்ம அந்த பொட்டன்ஷியோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஜாய்ஸ்டிக் மாடியூல் அதை ரீட் பண்ணி அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கும். இந்த கோடோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோர் பண்ண வேல்யூவை ஓஎல்இடி டிஸ்பிளேயில் ஷோ பண்ணணும். அதுக்கு தான் இந்த கோட்லாம். இப்போது இதில் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஒரு அரேவாக சேவ் பண்ணிவிட்டு அதை நம்ம சென்ட் பண்ண போகிறோம். அரேனா எதுவும் இல்லை, நிறைய இன்டீஜர்ஸ் இல்லை ஸ்ட்ரிங் ஏதாவது சேர்ந்து இருந்ததா அது அரே. ரேடியோ.ரைட் தான் நம்ம எந்த வேல்யூ சென்ட் பண்ண போகிறோம், அதோட சைஸ் எவ்வளோ அப்படின்றது கேட்கும். அது எதுக்கு சைஸ் கேட்குது அப்படின்னா எந்த டேட்டாவும் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சைஸ் அப்படின்றது கொடுத்துருக்கோம். இப்போது டிஸ்பிளே அப்படின்னா இது எல்லாத்தையும் ஓஎல்இடி டிஸ்பிளேல காமிக்கணும். 100 milliseconds கழிச்சு இந்த டிஸ்பிளே எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுறேன். அதுக்கடுத்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எல்லாமே மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து ரிப்பீட் ஆகும். இப்போ கோடெலாம் அப்லோட் பண்ணுவோம். Arduino போர்ட் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போது அப்லோட் சிம்பிள் கொடுங்க. கொஞ்ச நேரத்தில் கோட் அப்லோட் ஆகிடும். வெயிட் பண்ணுவோம். டன் அப்லோடிங். அப்போனா கோட் அப்லோட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போது அந்த Arduino போர்ட்லேருந்து USB கேபிளையும் அந்த சிப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ரிமூவ் பண்ண கையோட அதை கொண்டு வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரில் அட்டாச் பண்ணிடுங்க. இப்போது இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். பார்த்து இன்சர்ட் பண்ணுங்கள். இப்போது அடுத்து என்ஆர்எஃப் மாடியூலும் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். கடைசி அந்த ஓஎல்இடி டிஸ்பிளே. உங்களுக்கு இந்த டிஸ்பிளே வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா கூட விட்டுடலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இப்போது பேட்டரி கொடுத்து செக் பண்ணுவோம். பவர் சப்ளை கொடுத்தோடனே நம்ம 2 சேனலோட நேமும் வந்துருச்சு. கிரியேட்டிவ் ரெக்வெஸ்ட் 007 தமிழ் ஒர்க் ஷாப், ரெண்டுமே நம்ம சேனல் தான். இப்போது எல்லா வேல்யூஸும் வருது அப்படின்னா நம்ம டிரான்ஸ்மிட்டர் 50% பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஆனால் உங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த என்ஆர்எஃப் மாடியூல் ரிமூவ் பண்ணிவிட்டு பவர் சப்ளை கொடுங்க. என்ஆர்எஃப் மாடியூல் நாட் டிடெக்டட் அப்படின்னா இது ஒரு லூஸ் கனெக்ஷன் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் பார்த்தா போதும். இப்போ பாருங்கள், ரீஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ ஒழுங்காக ஒர்க் ஆகுது. இப்போது அடுத்தது இது டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுதா இல்லையா அப்படின்றது பார்க்கணும். இதுக்காக ஒரு பேசிக்கான ஒரு ரிசீவர் ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் ஒரு ரிசீவர் எப்படி பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்ப்போம். இதை Arduino கூட கனெக்ட் பண்ணிவிட்டு Arduino ஐடி ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த ரிசீவர் கோடை அதுக்கு அப்லோட் பண்ணிக்கோங்க. இதுவும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த அட்ரஸ் பார்த்துக்கோங்க, 0001 சேம் அட்ரஸ். அப்லோட் பண்ணோடனே சீரியல் மானிட்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்னென்ன வேல்யூலாம் கிடைக்குது அப்படின்றத சீரியல் மானிட்டர் டிஸ்பிளே பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த ஓஎல்இடியில் டிஸ்பிளே ஆகிற வேல்யூஸும் அந்த வேல்யூஸும் சேமாக இருக்குது. அதனால் நம்ம டிரான்ஸ்மிட்டர் 100% சூப்பராக ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். இப்போது நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி நம்ம வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் ஷேர் பண்ணுங்கள். கடைசி ஒரு லைக் கமெண்ட் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சிவா. குட் பாய்.